வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜான் ஜேடி. இவங்க நடந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்க தூய்மை பணியாளர் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு களைப்புல அப்படி நின்னுருக்காங்க. ஸோ நின்னுட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பைக்ல இருந்த ஒருத்தர் வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இத பார்த்து அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க கையில இருந்த தொடப்பையால வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அத வந்து அங்கேருந்து அவரு கிளம்பிட்டாரு. அதாவது கூட வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஆள் இருக்கணும் போல இருக்கு. அதாவது பெண்களுக்கு வந்து அது பகலா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், சின்னவங்களும், பெரியவங்களும் யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா வந்து ஒரு கூட ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் போல இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு பண்றதே ஒரு ஆண் தான். ஸோ ஒரு ஆணே தப்பு பண்றான். இதுல வந்து இன்னொரு ஆணு கூட இருக்கணும்னு சொல்லும்போது கூட நெறைய பேர் வந்து யோசனை வரும். ஏன்னா, இந்த தப்பே வந்து பண்றதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு. ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த உலகத்துல வந்து இந்த மாரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுலயும் வந்து அவங்க மனசு ரொம்ப நொந்து அவங்க சொல்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு 50 வயசு இருக்குங்க. அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு. ஸோ இது வந்து அந்த பையன் மேல தப்பா, இல்ல வளர்ப்பு தப்பா, இல்ல இந்த நாட்டு மேல தப்பான்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்ல ரொம்ப மனசு நொந்து சொல்லியிருக்காங்க. இவங்க தைரியத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பாராட்டு. எல்லா பெண்களும் இவங்கள மாரி ரொம்ப தைரியமா இருக்கணும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்த கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.